புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 13 தொடக்கம் 19. இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாஸ் இஸ்கரியோத் என்போர் ஆவர். சிந்தனை: இயேசு 12 திருத்தூதர்களையும் அழைத்து பின் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து நற்செய்தி அறிவிக்க அனுப்பி வைக்கின்றார். அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதன் நோக்கம் பேய்களை ஓட்டுவதற்காகவே. அப்படியாயின் அதை அவர்கள் எப்படி செய்வது? பேய்களின் மீது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரமானது அவர்களின் நற்செய்தி அறிவிப்பு பணியோடு தொடர்புபட்டது. திருத்தூதர்கள் பேய்களை ஓட்டிய சில நிகழ்வுகள் திருவிவிலியத்திலே பதிவு செய்யப்பட்டிருந்தாலும் இயேசுவின் அதிகாரத்தோடு அவர்கள் மேற்கொண்ட நற்செய்தி அறிவிப்பின் நேரடி விளைவே இப்பேய்களை ஓட்டிய நிகழ்வுகளாகும். பேய்கள் எனப்படுபவை சபிக்கப்பட்ட சம்மனசுக்களே. சபிக்கப்பட்ட நிலையிலும் அவை சம்மனசுக்களாக இருந்தபோது கொண்டிருந்த அதிகாரத்தை இப்போதும் அவைகள் கொண்டிருக்கின்றன. அவை கொண்டிருந்த அதிகாரங்களுள் குறிப்பிடப்படக்கூடியவை தவறான ஆலோசனைகளை வழங்கி ஒருவரில் செல்வாக்கு செலுத்துவதே. அவை எம்மை ஏமாற்றி கிறிஸ்துவிடம் இருந்து எம்மை பிரிக்கக்கூடியன. நல்ல சம்மனசுக்கள் தமக்குரிய அதிகாரத்தை கொண்டு எமக்கு நன்மை செய்கின்றன. உதாரணமாக, எமது காவல் சம்மனசுக்கள் எப்போதும் எம்மோடு இருந்து எமக்கு கடவுளின் உண்மைகளை கற்பித்து அவரது அருளை பெற்று தந்து கொண்டிருக்கின்றன. சம்மனசுக்களின் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போர் உண்மையானது. இதனை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். கடவுளின் உண்மைகளை நாம் கேட்கும் போதும் அதை இயேசுவின் அதிகாரத்தோடு எடுத்துச் சொல்லும் போதும் பேய்களோடு நாம் நேரடியாக மோத நேரிடுகின்றது. நற்செய்தி அறிவிப்பதற்கு திருத்தூதர்களுக்கு சிறப்பான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் எமக்கும் அந்த அதிகாரம் திருமுழுக்கு உறுதிப்படுத்தல் அருளடையாளங்கள் மூலம் தரப்பட்டுள்ளன என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த அதிகாரத்தோடு நாம் நற்செய்தி அறிவித்து கடவுளின் அரசை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும்போது சாத்தானின் அரசு அழிக்கப்படும் என்பது உண்மையே. நற்செய்தியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை இன்று நாங்கள் தியானிப்போம். இந்த பகிர்தல் சில வேளைகளில் பகிரங்கமாகவும் சில வேளைகளில் செயல்கள் மூலம் அமைதியாகவும் செய்யப்பட வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இந்த பணி இயேசுவின் அதிகாரத்தோடு சேர்த்தே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த பணியை அதே அதிகாரத்தோடு செய்யும் போது கடவுளின் அரசு எம் மத்தியில் வளர்ந்து வரும்போது பேய்களின் அரசு குறைந்து சுருங்கிக் கொண்டே செல்லும் என்பது உண்மையே. செபம்: ஆண்டவரே, நீர் தந்த அதிகாரத்தோடு நற்செய்தி பணியை நாங்கள் மேற்கொள்ள எங்களோடு கூட நீர் இருந்தருளும். ஆமென்.